இப்போ டெங்கு ரொம்ப அதிகம் கிடையாது, ஃபீவர் தான் அதிகம் தவிர, ஃபீவர் இந்த ஜுரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பல காரணம் இருக்கு. டெங்கு இருக்கலாம், சிக்கன் குனியா இருக்கலாம், டைஃபாய்டு இருக்கலாம், மலேரியா இருக்கலாம். ஃபீவர் நம்பரை பார்த்துட்டு எல்லாம் டெங்குன்னு நினைக்கிறாங்க. டெங்குன்னு சொல்லணும்னா அந்த டெங்கு டெஸ்ட்டை பாசிட்டிவா இருக்கணும். அதனால நமக்கு மொத்தமே 145 கேஸ் தான் ஃப்ரம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பாண்டிச்சேரியில். செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க அறிக்கை கொடுத்ததுலேயே 178 பேர் பாதிப்பு டெங்குன்னு கணக்கில் இருக்கா சார்? இல்லை நீங்க கணக்கு சொல்றேன். 145, காரைக்காலில் 57, ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இல்லை ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கு பாண்டிச்சேரி தான் நம்ம கணக்கு சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக பாண்டிச்சேரினா 202. சார் நம்ம இதுக்கு என்ன நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ இல்லை தனி வார்டு எதுவும் இன்னும் அமைக்காம இருக்குது? அந்த டெங்கு வந்து இப்போ நம்ம ஜிஹெச்ல பார்த்தீங்கன்னா 7 கேஸ் தான் இருக்குது. எல்லாம் சிங்கிள் டிஜிட் கேஸ்லாம் இருக்கு. 7 டிஜிட் பெட்டு. எல்லாருக்கும் டெங்கு ட்ரீட்மெண்ட் பெட்ல சேர்க்க மாட்டாங்க. டெங்கால ரத்த கசிவு ஏற்படுது, பிளேட்லெட் குறையுது, நினைவு மங்குது, இந்த மாதிரி இருந்தா சேர்ப்பாங்க. அட்மிஷன் தேவையில்லை. டெங்குக்கு எல்லா கேஸுக்கும் அட்மிட் பண்ணணும்னு நமக்கு பெட் இருக்குது. பெட்ல அட்மிட் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துன்னு தான் இருக்கு. தேவையானவர்களுக்கு பிளேட்லெட் கொடுத்துன்னு தான் இருக்கும். ஜனவரி 1லேருந்துனா 1061 இது வரைக்கும். ஆமா, மொத்தம் பாண்டிச்சேரிக்கு 1294 கேஸ். ஆனா அந்த ப்ரூவ்டு கேஸ் எல்லாம் பெட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிஹெச்சில வந்து டெஸ்ட் எடுப்பாங்க, பாசிட்டிவ் இருக்கும், வீட்டுல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தற்போதைய அண்மை செய்தி, டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் புதுவை அரசு அலட்சியம் காட்டுவதாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெங்கு காய்ச்சலுக்கென தனியாக ஒரு வார்டு அமைக்கப்படவில்லை என புகார் ஒரு பக்கம் கூறப்படக்கூடிய நிலையில், டெங்குவிற்கு தனியாக வார்டு அமைக்க தேவையில்லை என மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேள் தெரிவித்த அந்த விஷயங்களை நாம் கேட்டும். விவரங்களையும் உடைய செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, மருத்துவ கண்காணிப்பாளர் சொன்ன விஷயங்களை நாம கேட்டோம். இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கை ஏதேனும் எடுக்க வாய்ப்பு இருக்கா? புதுச்சேரியில வந்து கடந்த ஒரு மாதமாக டெங்கு பாதிப்பானது நாளுக்கு நாள் வந்து அதிக 30க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 202 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சுகாதாரத்துறை வந்து தகவல் தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதிக அளவில் இங்கு டெங்கு நோயானால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் குறைவான எண்ணிக்கையை வந்து சுகாதாரத்துறை காட்டுகிறது. ஆனால் இந்த டெங்கு பாதிப்பின் காரணமாக புதுச்சேரி அரசு வந்து சுகாதாரத்துறையும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. புதுச்சேரியில் டெங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சென்று டெங்கு குறித்து விழிப்புணர்வோ அல்லது அது சம்பந்தமான எச்சரிக்கையோ எதுவும் இதுவரைக்கும் நடத்தவில்லை. அதே போல டெங்கு பாதிக்கப்பட்ட இடத்தில் வந்து பிளீச்சிங் பவுடர், கொசு மருந்தோ எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று புதுச்சேரியின் மக்களின் வந்து குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதை எதிர்க்கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு அறிக்கை கொடுத்திருக்க கூறுகையில் வந்து 500க்கும் மேற்பட்டோர் இந்த டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். டெங்கு மட்டும் இல்லாமல் சிக்கன் குனியா, டைபாய்டு உள்ளிட்ட நோய்களும் இந்த புதுச்சேரியில் வந்து அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தொண்டை அம்மை என்னக்கூடிய அந்த நோயும் ஆனது அதிக அளவில் ஏற்படுகிறது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி முழுவதுமே காய்ச்சல் காரணமாக மக்கள் வந்து அவதிப்பட்டு வரும் நிலையில வந்து புதுச்சேரி சுகாதாரத்துறை மெத்தன போக்கை காட்டுகிறது. எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது குறித்து மருத்துவ கண்காணிப்பாளரிடம் நம்ம கேட்டபோது அவர் வந்து இதற்கு தனி வார்டு அமைக்க தேவையில்லை, மருத்துவ டெங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சிகிச்சை பெற்று வீடுக்கு சென்று விடலாம் என்று ஒரு அலட்சியமான ஒரு பதிலை தான் நம்மளிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த புதுச்சேரி முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது. இந்த பொதுமக்களுடைய இந்த டெங்கு பாதிப்பானது அலட்சிய போக்காகவே இந்த புதுச்சேரி அரசு வந்து பார்க்கிறது என்பது குற்றச்சாட்டாகவே இருக்கிறது. இது போர்க்கால அடிப்படையில் சுகாதாரத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை அனைத்துமே இது போர்க்கால அடிப்படையில் எடுத்து அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த தேங்கியிருக்கும் நீர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். வீடுகளில் இருக்கும் இந்த தேங்கி நிற்கும் அந்த தேங்காய் மட்டை மற்றும் மண்பானை பொருட்கள், தேவையில்லாத பொருட்கள் இருக்கும் தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாகவே இருக்குது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. இப்போ டெங்கு ரொம்ப அதிகம் கிடையாது, ஃபீவர் தான் அதிகம் தவிர, ஃபீவர் இந்த ஜுரம் இருந்துச்சுன்னா அதுக்கு பல காரணம் இருக்கு. டெங்கு இருக்கலாம், சிக்கன் குனியா இருக்கலாம்,
டைஃபாய்டு இருக்கலாம், மலேரியா இருக்கலாம், ஃபீவர் நம்பரை பார்த்துட்டு எல்லாம் டெங்குன்னு நினைக்கிறாங்க. டெங்குன்னு சொல்லணும்னா அந்த டெங்கு டெஸ்ட்டை பாசிட்டிவா இருக்கணும். அதனால நமக்கு மொத்தமே 145 கேஸ் தான் ஃப்ரம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் பாண்டிச்சேரியில். செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்க அறிக்கை கொடுத்ததுலேயே 178 பேர் பாதிப்பு டெங்கு கணக்கில் இருக்கு சார். இல்ல இருங்க கணக்கு சொல்றேன். 145, காரைக்காலில் 57, ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இல்ல ஒட்டுமொத்தமா நம்மளுக்கு பாண்டிச்சேரி தான் நம்ம கணக்கு சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமா பாண்டிச்சேரினா 202. சார் நம்ம இதுக்கு என்ன நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ இல்லை தனி வார்டு எதுவும் இன்னும் அமைக்காம இருக்குது. அந்த டெங்கு வந்து இப்போ நம்ம ஜிஹெச்ல பாத்தீங்கன்னா 7 கேஸ் தான் இருக்குது. எல்லாம் சிங்கிள் டிஜிட் கேஸ்லாம் இருக்கு. 7 டிஜிட் பெட்டு எல்லாருக்கும் டெங்கு ட்ரீட்மெண்ட் பெட்ல சேர்க்க மாட்டாங்க. டெங்கால ரத்த கசிவு ஏற்படுது, பிளேட்லெட் குறையுது, நினைவு மங்குது, இந்த மாதிரி இருந்தா சேர்ப்பாங்க. அட்மிஷன் தேவையில்லை. டெங்குக்கு எல்லா கேஸுக்கும் அட்மிட் பண்ணணும்னு நமக்கு பெட் இருக்குது. பெட்ல அட்மிட் பண்ணி இப்போ ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கு. தேவையானவர்களுக்கு பிளேட்லெட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஜனவரி 1ல இருந்துன்னா 1061 இது வரைக்கும். ஆமா, மொத்தம் பாண்டிச்சேரிக்கு 1294 கேஸ். ஆனா அந்த ப்ரூவ்டு கேஸ் எல்லாம் பெட்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிஹெச்ல வந்து டெஸ்ட் எடுப்பாங்க.